நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா அதிமுக உன்னுடைய காடு வா வா வீடு போன்றது. 2 பேரும் தூக்கு போட்டு செத்துருங்க. அரசியல் நல்லா இருக்கும். துரோகி, நீ யார கட்டி டெல்லிக்கு போன? எவனோ ஒருத்தன் கூப்பிட்டானாக்கா போயிடுவீங்க. இங்க சொகத்தை அனுபவிச்சுட்டு அங்க போய் சொகுசுக்கு போப்பியா நீ? அன்னைக்கு பயந்தா கோழி மாதிரி ஏரிக்கு பயந்து கழுவாது போன மாதிரி நீ ஓட்ட அன்னைக்கு. நீங்க எத்தனை பேர் விஜயகோடு போனாலும் செத்தான். தனி மரம் தோப்பாவாதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கின்னு இருக்கேன். அதிமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நீ கங்கணம் கட்டின்னு போய் சேர்ந்து இருக்கிற உருப்படியா நீ நாசனமா போயிடுவான். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல ரொம்ப பரபரப்பா நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. அது குறித்து நம்மளோட பேசுறதுக்கு எம்ஜிஆரின் தீவிர பக்தன் விசுவாசி ஓமப்புடி பிரசாத் சிங் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரிடம் கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். முதலாவது, செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இணைய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வழியா இணைஞ்சிட்டாரு. இது அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்குமா இல்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்குமா? அதிமுகவுக்கு எந்த காலத்திலும் இழப்பே வராது. மக்கள் கட்சி அது. எடப்பாடியார் தலைமையில இருக்கிறது புரட்சி தலைவருடைய ஆசை பெற்ற அந்த கட்சி எடப்பாடியார் இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக எடப்பாடியார் கழகத்தின் காவல் தெய்வமா இருந்து கட்டி காட்டி வர்றாரு. இப்ப இபிஎஸ் ஏன் செங்கோட்டையனை நீக்கணும்? அப்படி என்ன வன்மம் செங்கோட்டையன் மேல? ஏன்னா அவரு இபிஎஸ் உள்ள அரசியலுக்கு அதிமுக உள்ள வர்றதுக்கு அடித்தளமா இருந்தவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனுடைய சீனியர் தான் அது. இபிஎஸ் உடைய சீனியர் தான் செங்கோட்டையன். அப்படி இருந்தும் ஒரு சீனியரை நீக்கிறதுக்கான அவசியம் என்ன? அது செங்கோட்டையினால்தான் இபிஎஸ் கட்சியில சேர்ந்தாருன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் கட்சிக்காரன். 72லேருந்து இந்த கட்சிக்காக உழைச்சவன். நான் பல தடவை ஜெயிலுக்கு போனவன். புரட்சி தலைவர் வச்சு பொதுக்கூட்டம் வடசென்னையில் முதல் கூட்டம் வன்னைமு பாண்டியன் தலைமையில் என் வீட்டாண்ட நான் நடத்தினேன். நானும் எங்கள் அண்ணனும் நடத்தினோம். இது ஊரெல்லாம் தெரியும். மினிட் புக்கு இருக்குது. 1. 2வது இந்த செங்கோட்டையன் நம்ம எடப்பாடி சார் என்னைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அன்னைக்குலேருந்தே அவர் மூஞ்சி சரியில்லை, கருத்து போச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போப்போ அவர் மந்திரியா இருக்கும்போது யாரு செங்கோட்டையன், அப்போ அவர் முகத்தை பாருங்க. கோவத்தூர்ல எடப்பாடியாருடைய பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மூஞ்சி கருத்து போச்சு. ஆனா அது எடப்பாடியார் பேர் வரதுக்கு முதல் காரணமே செங்கோட்டையன் தான். நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆக்சுவலா நான் தான் சிஎம் ஆக வேண்டியது. சசிகலா என்னதானே தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா நான் தான் விட்டு கொடுத்தேன். ஏன் உன்னை யார் கைய கால பிடிச்சிங்கன்னாரா எடப்பாடி? ஏன்டா ஆறல நீ? ஆயிருக்க வேண்டியது தானே. உன்னை யார் வேணான்னு அன்னைக்கு பயந்தா கோழி மாதிரி ஏரிக்கு பயந்து கழுவாது போன மாதிரி நீ ஓட்ட. அன்னைக்கு இபிஎஸ் பயந்தாரா செங்கோட்டையன் பயந்தாரா? செங்கோட்டையன். இபிஎஸ் அம்மா நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கட்சியை கட்டி காக்குறேம்மா அப்படின்னாரு. பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. பொறுப்பு ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு, இந்தியா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், தமிழ்நாடு பத்திரிக்காரங்க, மக்கள் கூட எடப்பாடி எடப்பாடி யார் எடப்பாடி அப்படின்னு பேசினவங்க தான் எதிர்கட்சிக்காரங்க. எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் ஜோசிகாரன் ஆயிட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆன உடனே ஒரு அமாவாசை தாங்காது, 30 நாள் தாங்காது, அடுத்த மாசம் தாங்காது அப்படின்னு ஊடகங்கள்ல பேசினவங்க தான் எல்லா எதிர்கட்சிக்காரங்களும். நான் சொல்றேன், எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவருடைய ஆட்சி கொடுத்தாரு.
ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாரு எடப்பாடியை. அதனால்தான் நாங்கள்லாம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேரும் எடப்பாடியார தாங்கி பிடிக்கிறோம். ஆனா அதே எடப்பாடி மேல செங்கோட்டை என்ன பண்றாரு, நோபல் பரிசு கொடுக்கலாம், துரோகத்துக்கு இபிஎஸ்க்கு துரோகம் நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. செங்கோட்டையனுக்கு தான் அந்த நோபல் பரிசு தகும். எதை வச்சு சொல்றீங்க? செங்கோட்டையன் துரோகி தானே சார்? எடப்பாடி துரோகி தானே? இல்லையே, எடப்பாடி எங்க துரோகி காட்டுங்க. சசிகலாவை அவர் தான் முதலமைச்சரா கொண்டு வந்தாங்க, சசிகலாவை துரத்திட்டாரு. ஓபிஎஸ் அந்த 4 வருஷம் கட்சிக்கு. சசிகலா யாரு சார்? முதல்ல நான் சசிகலா கேட்கிறேன். அவங்கள அதிமுக உறுப்பினர் தானே? கிடையாது, அவங்க சொல்றாங்கல்ல. கிடையாது. அப்ப எந்த பேஸ்ல கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க சார்? அவங்க போட்ட கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இல்ல இருக்கு, இன்னமும் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கு சார். எந்த உரிமையல் நீதிமன்றத்துல இருந்தாலும் அதிமுக பைலா, புரட்சி தலைவர் எழுதின பைலா, அந்த பைலாவை உடைச்சதே இபிஎஸ் தானே? இல்ல, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் அப்படின்னு வச்ச எம்ஜிஆர் வச்ச பைலாவை இப்போ பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு உறுப்பினருக்கு தேர்ந்தெடுத்தா போதும் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கு சார். ஒரு மன்றம், உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்றேன் சார். ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் நம்ம வட்ட செயலாளர், வட்ட தலைவர், வட்ட துணை செயலாளர், பொருளாளர், கமிட்டி மெம்பர் 4 பேர் இருப்பாங்க. மாவட்ட பிரதிநிதி அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அதில் யார் தேர்ந்தெடுக்கிறது? மன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த மன்றம் இயங்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொண்டனையும் போய் கேட்க முடியாது. ஒரு தொண்டை உங்களை தேர்ந்தெடுத்து, ஐயா நீங்கள் தான் எங்கள் ஒன்றிய செயலாளர்னு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாக்கா நீங்கள் தலைமை கழகத்துக்கு வர்றீங்க, உங்களை ஏற்றுக்குது தலைமை கழகம், உங்களுக்கு அங்கீகாரம் தருது. அதாங்க பைலா. ஒவ்வொரு தொண்டனையும் பார்க்க முடியுமா? முடியாது. அதுதான் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரு? ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர். இதுதான் அந்த தொண்டர்கள் தான் பைலா பிரகாரமா எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க. இதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி தப்பு நடந்ததுன்னா எங்க அதிமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை கட்சிகள் கங்கணம் கட்டின்னு இருக்குது. ஒன்னு அசைக்க முடியல. இது எம்ஜிஆர் போட்ட பைலா. அந்த பைலா பிரகாரம் எடப்பாடியார் போறாரு. இன்னைக்கு அதிமுகவுடைய காவல் தெய்வமா இருக்காரு. அவரு அசைக்க முடியாது. எவனே போனாலும் எங்க போனாலும் செத்தான். அதிமுக கவலைப்படாது. செங்கோட்டையன் போனதுனால கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கேக்கு பலத்த அடி விடும் இல்ல. வர்ற தேர்தல்ல நீங்க பார்க்க போறீங்க. ஈரோடு மாவட்டத்துல எம்டி ஆக போகுது அப்படின்னு. நானு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. செங்கோட்டையன் ஏன் விஜய் கட்சிக்கு போறாரு? ஏன் போறாரு? அதுதான் உங்ககிட்ட கேட்க வரேன். எதுக்கு போறாரு? அவங்க அவருக்கு பலம் இல்ல. அப்ப விஜய் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ? இல்ல இவருக்கு பலம் இல்ல. செங்கோட்டையனுக்கு பலம் சுத்தமா இல்ல. அதனால பயந்து போய் விஜய் கூட ஓட்டிக்கலாம். புரியுதுங்களா? அப்படின்னு ஒட்டிக்கிறது. புரியுதுங்களா? அங்கே என்னடாக்கா ஓபிஎஸ் அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு செங்கோட்டையன் கூட ஒட்டிக்கலாம். போங்கப்பா, நீங்க எல்லாம் போங்க. நீங்க எத்தனை பேர் விஜய் கூட போனாலும் செத்தான். தனி மரம் தோப்பாவாதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கின்னு இருக்கேன். அதிமுகன்றது கடல் மாதிரி. அதிமுகவை உருவாக்குறது மக்கள், தொண்டர்கள். அந்த மக்கள் கட்சி, தொண்டர்களுடைய கட்சி, விவசாயிகளுடைய கட்சி, பாட்டாளிகளுடைய கட்சி அதிமுக. அந்த அதிமுக தான் இதே விஜய் வீட்டுல போயிட்டு கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு எல்லாருமே கூப்பிடுறாங்க. ராஜேந்திர பாலாஜி, இபிஎஸ் முதற்கொண்டு எல்லாமே கூட்டணிக்குள்ள வாங்கன்னு விஜய் கால்ல போய் சார் விஜய் கிட்ட பேசுவாங்க சார். பேசலாம், பேசிருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பார்க்கல. நீங்க தான் கடல் ஆச்சு. எதுக்கு இன்னொருத்தர்? நாங்க பார்க்கல. நான் பார்க்கல. நானு இந்த செய்திகளை நான் கண்ணால பார்த்தா தான் நான் பேச முடியும். இல்ல தெரியாதது நான் பேச முடியாது. கூட்டத்திலேயே கொடியை பறக்க விட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆமா சார். நீங்களே இருங்க. இப்போ அதிமுக கூட்டம்
கூட்டத்துல வந்து 2 பேரு கொடியை காட்டி ஆட்டுறாங்க. என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஏன்பா கொடி ஏத்துறீங்க, இறங்குப்பா, நம்ம கொடி தான்ப்பா ஏத்தணும், அடுத்தவங்க கொடி எதுக்குப்பா ஏத்துறீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லலாமே? வர்றவங்கள வந்து நீங்க வரவானா, உங்க ஆளுங்க தான், இதே ஏடிஎம்கே ஆளுங்க. நான் சொல்றது கேளுங்க, இப்படி எடுத்துக்குங்க. வர்றவங்கள வந்து ஏய் அந்த கொடி இறக்குறியா, இறக்காத அப்படின்னு அநாகரிகமா பேசக்கூடாது. அப்ப அந்த இடத்துல டிஎம்கே கொடி பறக்க விட்டா நீங்க இது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? வந்தா கூட நாங்க ஏத்துக்கிறோம். டிஎம்கே கொடி, டிஎம்கே எங்க கூட கூட்டணி வரட்டுமே சார். திமுக ஏத்துக்குமா? திமுக கழிச்சிட்டு வர சொல்லு. அது எப்படி சார் கலைப்பாங்க? மாபெரும் கட்சி இல்ல அது. என்ன கட்சி அது? ஊழல் கட்சி சார். அப்ப ஏடிஎம்கேல ஊழலே பண்ணலையா? கிடையாது. எடப்பாடி மேல கேஸ் இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல கேஸ் இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் நிரூபிக்க முடியாத கேஸ் சார். நீங்க ஒரு பஸ் டிக்கெட் வச்சு கேஸ் போட்டா கூட கேஸ் அட்மிட் ஆயிடும் சார். ஸ்டேஷன்ல இதுல கோர்ட்ல ஒரு பஸ் டிக்கெட்டை வச்சு நீங்க போட்டீங்கன்னா கூட அட்மிஷன் கேஸ் அட்மிஷன் தீர்ப்பு வரும்போது தான் தெரியும். அது ஊழவட்ட கேஸ் அப்படின்னு அதே ஜட்ஜி சொல்லுவார். புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டாக்கா, கட்சியினுடைய கட்டுப்பாடை மீறி, தலைமையை மீறி, உனக்கு தெரியாம உன்கிட்ட சொல்லாம, செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடியார் எந்த விஷயம் சொல்லாம மறைச்சிட்டு அவர் தனியா செயல்பட்டு இருந்தாருன்னா நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். நான் தொண்டை, நான் ஏத்துக்கிறேன். யாரை கேட்டு நீ டெல்லிக்கு போன? யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? பொதுச் செயலாளரை கேட்கணும். என் கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏத்துக்கவே இல்லையா? பொதுச் செயலாளரா யாருமே. நீ எப்படி இத்தனை நாள ஏத்துக்கினீங்க? அப்போ இப்பதானா தேர்தல் வரும்போதான் உனக்கு தெரியுமா பொதுச் செயலாளர் நான் ஏத்துக்கல அப்படின்னு தெரியுமா? இத்தனை நாள ஏத்துக்கினீங்க. அப்ப நல்லா இருந்ததா? அதிமுக பேனர்ல தானே இருந்த நீ. அதிமுக பேனர்ல நேற்று போய் ராஜினாமா கொடுக்குறிய. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா, நீ மட்டும் இல்ல, இருக்கிற எத்தனை பேர் எந்தெந்த கட்சிக்கு போனானுங்களோ, அதிமுக சுகத்தை அனுபவிச்சுட்டு எந்தெந்த கட்சிக்கு போனாங்களோ அத்தனை பேருக்கு சேர்த்து சொல்றேன். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா அதிமுக அவனுடைய பென்ஷன், நான் எம்எல்ஏவா இருந்த பென்ஷன் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறா. கவர்மெண்ட்டுக்கு நல்லதா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லா பதவிகளும் அனுபவிச்சுட்டு காடு வா வா வீடு போன்ற சொல்ற வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மாத்து கட்சிக்கு போறேன், எனக்கு இங்க செல்வாக்கு இல்லை, குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க பாருங்க. இவனுங்க எல்லாருமே எவனா இருந்தாலும் செத்தான், எவனா இருந்தாலும் செத்தான். போறவங்க நான் அதிமுக இந்த பதவியில் இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், அமைச்சரா இருந்தேன், எனக்கு இந்த பென்ஷன் வந்து எனக்கு நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை, நான் என்னுடைய பென்ஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் சரண்டர் பண்றேன்னு எழுதி கொடுக்குடா. அப்ப நீ ஒருத்தனுக்கு பிறந்தவன்டா. இங்க சொகத்தை அனுபவிச்சுட்டு அங்க போய் சொகுசுக்கு போப்பியா நீ? நீங்க துரோகம் சொல்றீங்க. அது துரோகம் இல்லையா? அதுதான் அரசியல்ன்றாங்களே. எது அரசியல்? துரோகம் பண்றது அரசியல் அப்படின்றாங்களே. அதான் சார். அதாவது நல்லது நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா கேளுங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பங்காரன் இருக்கான், அவன் நல்லதுக்கு சொல்லுவான். ஒரு தாய் இருக்கிறா, ஒரு அந்த தாய் நல்லதுக்கு சொல்லுவான். அந்த தாய் பேச்சையும் கேட்காம, அம்மா பேச்சையும் அப்பம் பேச்சையும் கேட்காம எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் நம்ம கண்கூட பார்க்குறோம். கண்டிப்பா பார்க்குறோம். அதே மாதிரி தான் விஜய் கதை. அதே தான் சார் விஜய் இது. சரி, இப்போ இப்படியா இருக்கும்போது செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கின உடனே கொடநாடு கொள்ளை வழக்குல A1 EPS தான் பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு, ரன்னிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி கூட இருந்தவர், அமைச்சரவையில் இருந்தவர் ஒருத்தர் வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, இது எடப்பாடிக்கு வீக்னஸ் கிடையாதா? எப்படி வீக்னஸ் ஆகும்? கொடநாடு கொலை வழக்குல இவர் தான் A1ன்றாரு. நீ நாளைக்கு தீர்ப்பு வரும், வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் 2 காலு கட்டி எடப்பாடியார் பால கறந்துருவியா? நீ கறந்துருவியா? செங்கோட்டையன் தான் கேட்கிறேன் நான்.
என்ன சார் இது? கூட இருக்கும்போது ஒரு பேச்சு, உனக்கு ஆகலைன்னு ஒன்று இன்னொரு பேச்சா? இது மக்கள் பார்க்க மாட்டாங்களா? சும்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. இதோ ஸ்டாலின் வந்தாரு, முதல் கேஸ் அதுதான், தூசி தட்டிடுவேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியலையே. புடுங்கினாரு. புடுங்க முடியாது. இருந்தா தானே சார் இங்க ஆதாரம் இருக்கணும். எல்லாமே ஆதாரங்கள் தான் கோர்ட்டுக்கு தேவை. நீங்க சொல்றது நான் சொல்றது இல்லை. ஆதாரம், விட்னஸ், ஆதாரம் தான் கோர்ட்டுக்கு தேவை. எங்கமே இல்லையே. இப்ப தாவேக்கால இணைஞ்ச செங்கோட்டை என்ன சொல்றாரு, இபிஎஸ் நான் ஒழிக்காம விட மாட்டேன், அரசியல்ல இருந்து அவர் ஒழிக்காம விட மாட்டேன், துரோகத்தின் உச்சத்துல இருக்கிற இபிஎஸ், அவரை நான் ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்திருக்கு. இபிஎஸ் மட்டும் இல்ல, நீ இபிஎஸ் அதிமுகவே தாங்கின்னு இருக்காரு, எம்ஜிஆருடைய கொள்கையில் தாங்கின்னு இருக்காரு. அந்த கொள்கையில நீ தோக்கடிக்கணும்னு பாக்குற, அதிமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நீ கங்கணம் கட்டின்னு போய் சேர்ந்துருக்கிற. உருப்பிடுவியா நீ? நாசனமா போயிடுவான். அது எவனா இருந்தாலும் சரிதான். இங்க சுகத்தை அனுபவிச்சுட்டு அங்க போய் நான் இபிஎஸ் நான் கங்கணம் கட்டின்னு இது பண்ணிடுவேன்ட்டு இவன் ஒருத்தன் சொல்றான். அவன் ஒருத்தன், ஒரு பாடி ஒருத்தன் இருக்கிறான், டிடி தினகரன், அவன் ஒருத்தன் சொல்றான். எனக்கு வராத, நான் தொண்டனாச்சேன், நான் கொடி கட்டினேன்னு, போஸ்டர் ஓட்டினேன்னு, மீட்டிங் நடத்தினேன்னு, ஜெயிலுக்கு போனேன்னு. நீங்க எல்லாம் எதுக்குடா போனீங்க? சம்பாதிக்கிறதுக்காக நீங்க போய் விபச்சார மேல் அரசியல்ல போய் சேர்றீங்க. நியாயமா இது? ஜனங்க பார்க்கலையா இது? இப்ப இதே டிடிவி தினகரன் சொல்றாரு, இவரு அதாவது ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும் பொழுது உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் நாங்க படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டுருவோம், கேவலமா இருக்கும், இபிஎஸ் பத்தி, எஸ்பி வேலுமணி பத்தி, இபிஎஸ் கூடாரத்துல இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களை பத்தி ரிப்போர்ட் வரும், அதெல்லாம் படிச்சு பார்த்து நாங்க கேவலமா சிரிச்சுட்டு கிழிச்சு போட்டுருவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் என்னதான் ரிப்போர்ட் வரும்? அது பொய்யா இருந்தா இப்படி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவன் சார், அவனுக்கு என்ன சார், அவன் பயங்கரமான ஃப்ராடு சார். 420 என்னவே அவன் தான் சார். டிடி தினகரன் 420 இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க. அவன் சொத்து என்ன சார்? 1980 அவனுடைய சொத்து என்ன, இப்ப என்ன சொத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்டிஏல இருந்தான், ஏன் என்டிஏ விட்டு வெளியே வந்தான்? இபிஎஸ் ரொம்ப எங்களை துரத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டினாரு, அதனாலதான் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. என்ன துரத்தினாரு? அவர் ஏதாவது சொன்னாரா? ஒரு வார்த்தை விட்டாரா? சரி, இவ்வளவு ஒரே ஒரு வார்த்தை விட்டாரா? டிடி தினகரனை பத்தியோ ஓபிஎஸ் பத்தியோ இவங்க தான் வெளியே பேசின்னு இருக்காங்களே தவிர எடப்பாடியார் ஒரு நேரமும். அந்த அமைதிக்கான காரணம் என்ன? செங்கோட்டையன் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, டிடிவி தினகரன் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, ஓபிஎஸ் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா எதுக்குமே இபிஎஸ் எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, பகிரங்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு ஒரே கருத்து, ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். பயந்துட்டாரு இபிஎஸ். இல்ல அதான், காய்க்கிற மரத்துல தான் கல்லடி படும். ஒரு செடி நிறைய காய் இருந்ததுன்னா 4 காய் விழாதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கல் அடிப்பான். புரியுதுங்களா? அதிமுக பெரிய ஆலமரம் மாதிரி, பெரிய மரம், கடல் மாதிரி தொண்டர்கள் இருக்காங்க இந்த கட்சியில. புரியுதுங்களா? இது எடப்பாடியார் நல்லா பண்றாரு. இதே இவங்கெல்லாம் ஜோசியம் சொன்னவனுக்கு தானே சார். அன்னைக்கு இதே செங்கோட்டையன் கூட தானே இருந்தாரு. அப்போ வாய் திறக்கலையே ஒவ்வொன்றுத்துக்கும். இப்ப நான் ஒழிச்சிடுறேன்ற அவன் ஒருத்தன் சொல்றான், டிடி தினகரன் ஒழிச்சிருவேன், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு. தூக்கு போட்டு சாவிடா, 2 பேரும் தூக்கு போட்டு செத்துருங்க, அரசியல் நல்லா இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் ஒழிச்சுட்டா ஏடிஎம்கே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப களை எடுக்கலாம்ல? இபிஎஸ் எடுக்கிறாரு, எத்துன்னு தானே இருக்காரு. யாருக்கு பயப்படுறாரு? எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அதிமுகக்கு இல்ல. எடப்பாடியார் கரெக்டா எல்லாத்தையும் நல்லா பண்ணின்னு போறாரு. சார், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி,
இப்ப இருக்கிற அரசியல் இது கிட்டத்தட்ட 50 வருடமா அதிமுகல தீவிர விசுவாசியா இருந்தாரு. இபிஎஸ் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் நான் அதிமுக விட்டு வெளியிருந்து மாற்று கட்சிக்கு போறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னதான் வன்மம் இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும்? ஒன்னும் இல்லை சார், ம், அவர் நல்லா ஆட்சி பண்றாரு, ம், இவர் போறாம ம். அப்ப இவரு செங்கோட்டையன் சரியா செயல்படல. செய்யலைய ம், துரோகி. ம், நீ யாரை கட்டி டெல்லிக்கு போன? எவனோ ஒருத்தன் கூப்பிட்டானாக்கா போயிடுங்க. அந்த எவனோ ஒருத்தன் கூட தானே சார் இபிஎஸ் இது வரைக்கும் அடிமையா இருக்கிறார். சாரி, அது வேற கதை, ம், அது வேற கதை. நீ யாரை கட்டி போனோம்? இபிஎஸ் அமிச்சாரா, இல்ல துணை பொதுச் செயலாளர் அமிச்சாரா, இல்ல தங்கமணி அமிச்சாரா, வீரமணி அமிச்சாரா, யாருக்கு பொண்ணை அமிச்சாரா? யாரை கட்டி போன? முந்தானத்து யார் வீட்டுல மீட்டிங் நடத்தின? முந்தானத்து இதே செங்கோட்டையன் யார் வீட்டுல தூதரா வந்து பேசிட்டு போனாங்க. ரகசியமா ஒரு இடத்துல சந்திச்சு அந்த இடத்துல இருந்தா இப்போ பனையூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சார் எங்க சந்திச்சாலும் சரி சார், ம், என்ன பனையூர் பனையூர் பனையூர்னு எல்லாம் ஒண்ணு. இந்த தேர்தலோட முடிஞ்சு விடும். ம். அம்மா அப்பாவையே மதிக்காதவன் யாரு? விஜய். விஜய். முதல்ல பெத்த தாய் தகப்ப மரியாதை கொடுக்கணும் சார். தெய்வம் சார். ம். நமக்கு உலகத்தை காட்டினவங்களே அவங்க தான் சார் தெய்வம் சார். அதே விஜய் வந்து என்ன சொல்றாரு, குறி வச்சா தவற மாட்டேன், ஆ. தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். ஆ. எம்ஜிஆர் அப்படியே ஃபாலோ பண்றாரு விஜய். சார் உண்மை சார், எம்ஜிஆரா? உண்மை சார். இது ம். விஜய் சொன்னது 100% உண்மை. ஆனா இது இவரு டைலாக் சொல்றாரு. திரிசா மேல குறி, ஓ. திரிசா மேல குறி வச்சா தவற மாட்டேன். அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்றாரு. அது அவன் அந்த குறி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சொல்றாரு, பையனுக்கும் நான் குறி வச்சேன் தவற மாட்டேன், தெரிஞ்சுக்கோ திரிசா தான் எனக்கு. அதான் பதில்.